விவசாயம் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க? 30 வருஷமா பார்க்குறோம். ஆ, இப்போ விவசாயம் கஷ்டப்பட்டு நீங்கள் இத்தனை வயசாகுது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ வயசாயும். ஆமாம், உழைச்சா உடம்பு நல்லா இருக்குப்பா. ம், இந்த இயற்கை காற்றை பாரு, எவ்வளவு சுகாதாரமாக இருக்கு. ஆமாம். நல்லா தென்னை மரம் வச்சுருக்கீங்க, எல்லாமே போட்டிருக்கீங்க. தோட்டத்தை நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க. ரெண்டாவது, உழைக்கும் போது உடம்பு நல்லா இருக்கும். ம், மாத்திரையை விட்டுட்டு சோறாக சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். ம், இல்லைன்னா உழைப்பை குறைச்சோம்னா உடம்பு போகும். மாத்திரை தான் சோறு. இதை தான் நீங்கள் தேடி போகிறீங்க. வேண்டாம், அதான் நல்ல உலகத்துக்கு வாங்க, நல்லா இருக்கும், நல்லதே செய்வோம். இயற்கை விவசாயிகள் மட்டும் எப்பயும் பிச்சைக்காரங்க கிடையாது. ம், அவங்க கோடீஸ்வரங்க. எப்பயுமே 100 பேருக்கு சோறு போடுறவன் கோடீஸ்வரன் தானே. பிள்ளைலாம் கோடீஸ்வரன் கிடையாது. நம்ம தான் பணக்காரன். கெத்தா இருங்க. தேங்க்யூ. விவசாயத்தை பற்றி மக்களே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.